அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் புது வருஷமான முஹர்ரம் மாதத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமான முஹர்ரம் மாதத்தை கொண்ட ஒரு வருடத்தை துவங்குகிறான். அதே சமயத்தில் அந்த வருடத்தை கண்ணியமான துல்ஹிஜ்ஜா என்ற மாதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை முடிவடைய செய்கிறான். முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹு தாலாவின் இடத்தில் மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு மாதமாக கூட்டப்படுகிறது. அப்போது அல்லாஹுவினுடைய அந்த கண்ணியமான இந்த மாதத்தில் நம்ம நல்ல நல்ல அமல்கள் செய்து அவனுடைய பொருத்தத்தை நாடக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். மட்டும் இல்லாமல் இந்த நோம்பில் நோன்பு வைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தாஸ்வா ஆஷுரா நோன்பு 9 10, அதாவது 9வது நோன்பு தான் வைக்கணும்னு இல்லை. இப்போது 10வது நோன்பு வச்சு ஒரு ஆளுக்கு 11வது நோன்பு வைக்கலாம். அதாவது 10வது நோன்பு தான் அசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போனப்போ அங்கே யூதர்கள் 10வது நோன்பு வச்சிருந்தது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. அப்போ யூதர்களுக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9வது அன்னைக்கு நோன்பு வச்சுருந்தாங்கன்னு ஹதீஸ். அப்போது அப்படி அவங்களுக்கு ஈடாக அவங்களுக்கு சமமாக இல்லாமல் இப்போ நம்ம 10வது நோன்பு வைக்கிறோன்னா அதற்கு முன்னாடி ஒரு 9வது நோன்பையும் நம்ம எடுத்துக்கணும். சரி, 9வது நோன்பு தான் எடுத்துக்க முடியலன்னா பரவாயில்ல, 11வது நோன்பு ஆக 2 நோன்பு ஆக இருக்கணும். ஏன்னா ஒரு நோன்பு அது யூதர்களுடைய கலாச்சாரம்னால இன்ஷா அல்லாஹ் அப்போது நம்ம தாஸ்வா ஆஷுரா நோன்பு கடைப்பிடிப்பவர்களாக ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பி சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தில் நமக்கு வரக்கூடிய எல்லா பலாவுகளும் அல்லாஹு தஆலா நீக்கி அவன் கலா கதரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது ஹைராக இருந்தால் அவ்வாறாக அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஏதாவது திண்மைகள் ஷர்றுகள் அல்லாஹு தஆலா எழுதப்பட்டு இருந்தால் அல்லாஹு தஆலா நாம் இந்த முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய பரக்கத்து கொண்டு அல்லாஹு தஆலா அதை முறியடித்து விடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.